அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. திருப்புகழ் மகாமந்திரம் அருணகிரிநாத பெருமானால் பாடப்பட்டது என்று சொன்னாலும் அருணகிரிநாதர் இதை எப்படி பாடுறார்? ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம எடுத்தோம்னா நம்ப முடியாத பல அதிசயங்களுக்கு ஒரு புகலிடமாக அந்த ஒவ்வொரு திருப்புகளும் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சுவாமி பழனிமலையில் நின்று அருணகிரிநாத திருப்புகழ் பாடுறார் அப்படின்னா பழனிமலையில் இருக்க ஒவ்வொரு திருப்புகளையும் தனித்தனியாக எடுத்து இப்படி வரிசைப்படுத்தி ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியாத பல அதிசய தகவல்களும் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு சூட்சும பொருளை அருணகிரிநாத சுவாமி உள்ளுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருப்பார். அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு திருப்புகளும் மேலோட்டமாக பார்த்தோம்னா அது ஒரு சாதாரணன்னு சொல்ல முடியாது, ஒரு பொதுவான ஒரு பொருளை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தான் அது சொல்லக்கூடிய ஆழ்ந்த தத்துவம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்படி அருணகிரிநாத சுவாமி குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு படை வீடு இருக்குது. அதாவது நக்கீரர் மொத்தமாக நம்மளுடைய சுவாமி இருக்கக்கூடிய ஆதார தலங்களை 6 ஆக வரிசைப்படுத்தினார். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 6 படை வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் நக்கீரர் சொல்லக்கூடிய ஒரு படை வீடு பொதுவான படை வீடு, அதாவது குன்றுதோர் ஆடல். குன்றுதோர் ஆடல்னு சொன்னால் மலை இருக்கிற இடமெல்லாம் முருகப்பெருமானுடைய படை வீடுன்னு சொல்கிறார். அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டது திருத்தணிகை மட்டும் எடுத்துட்டோம். இந்த குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அருணகிரிநாதர் முருகன்கிட்ட கேட்குறாரா, சுவாமி நீங்கள் ஏன் போய் தேடி தேடி இந்த மாதிரி பெரிய கல் ரொம்ப கடுமையான மலை மேலே ஏன் நிற்கிறீங்க, உங்களுக்கு கால் சுடாதா அப்படின்னு அருணகிரிநாதர் முருகன்கிட்ட கேட்டாராம். முருகன் சொன்னாராம், அருணகிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயங்கிற அந்த கல் இருக்கு பாரு, அது சாதாரண கல் இல்லை. இந்த பாறாங்கல்லாவது மழை விழுக தண்ணி விழுக அது கரைஞ்சு ஒரு வழியாவது உருவாகும். ஆனால் மனிதர்களுடைய இதயம் கல்லை விட ரொம்ப மோசமானது. அந்த கல்லை கரைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அதனாலேயே அந்த கல்லில் நின்று பழகணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பாறையாக தேடி தேடி நிற்கிறேன்னு சொல்லுவாரா அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார். அப்படி சுவாமி குன்றுதோர் ஆடலில் ஒரு அற்புதமான திருப்புகழை சொல்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த திருப்புகழ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு திருப்புகழினுடைய விளக்க உரையை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னன்னா அருணகிரிநாத பெருமான் எப்படி ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களை, ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்னு. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், ஏன் அருணகிரிநாதர் இப்படி ரகசிய மாதிரி ஒழிச்சு வைக்கிறார், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா, என்றைக்குமே மிக அற்புதமான விஷயங்களை தேடி போனால் மட்டும்தான் அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இறைவன் சம்பந்தப்பட்டது, அதுவும் முருகன் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறாரான்னு கேட்டால் நிச்சயம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்தந்த ஆத்மாவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அதனால தான் திருப்புகளையும் நீங்கள் தேட 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 உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம், நமக்கான விஷயம் புலப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கான திருப்புகள் எதுங்கிறத சுவாமி தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது அப்படி. அப்போ நம்மளுக்கான திருப்புகளை எப்படி தேடுறது அப்படின்னா, திருப்புகளை பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ண 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 நம்மளுக்கான திருப்புகளுடைய அடையாளம் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்மளுக்கான திருப்புகள் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 திருப்புகளாக அதை எடுத்து பாராயணம் பண்ணி, அதை வெறும் பாராயணம் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத திருப்ப 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 உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறது. அதை அருணகிரிநாதரே சொல்கிறார், வினவும் அடியாரைங்கிறார். வினவும்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அடியார் மனதில் இருப்பவனேன்னு சிதம்பரம் திருப்புகள்ல சொல்றார். இப்போ முருகப்பெருமான் எப்படி நம்ம கிட்ட வருவார்? நான் முன்னாடியே சொன்னேன், அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்றாருன்னா அப்படியே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்திருப்பார். முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாத பெருமான் தவம் ஏற்றுகிறார். ஒரு இடத்துல தியானம் பண்றார். சுவாமி உள்ளுக்குள்ள வரக்கூடிய அனுபவம் அவருக்கு சாத்தியமாகுது. அதை அப்படியே கவனிக்கிறார். முதல்ல அவருக்கு கேட்டது என்ன? முருகப்பெருமான் வராருன்னு தெரிஞ்சோன்னையே அந்த கலல் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பாதத்தில் இருக்கக்கூடிய சிலம்பு கலல் எல்லாம் ஒலிக்கக்கூடிய சப்தம் வருது. அது எப்படி கேட்டுச்சு அப்படின்னு அருணகிரிநாதருக்கு ரொம்ப சத்தமா கேட்டுச்சான். அது அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல பதிவு பண்றார். சொல்றார்,
அதிரும் கலல் அணிந்து அடியேனுள் அபயம் புகுவதென்று நிலை காண சொல்றாரு பாருங்க. அடியேனுள் புகுங்கிறார். உள்ளுக்குள்ள முருகன் உள்ளுக்குள்ள ஊடுருவக்கூடிய அனுபவம் அவருக்கு சாத்தியமாயிருக்கு. இந்த திருப்புகள்ல என்ன ஒரு மிகப்பெரிய ஆற்றல்னா, திருப்புகழ் படிக்க படிக்க முருக அனுபவம் சாத்தியமாகும். எப்படி சாத்தியமாகும்? இப்ப நான் இந்த திருப்புகழ் சொல்றேன். அதிரும் கலல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று அப்படின்னு சொல்றார். இதுல உன்னுடைய திருவடியை நான் அபயம் அபயம்னு சுவாமி உன் திருவடியை காட்டுன்னு நான் கத்துறேன், எனக்குள்ள நீ வரக்கூடிய உணர்வு எனக்கு வருதுங்கிறார். அது அப்படியே இந்த திருப்புகளை பாராயணம் பண்றவங்களுக்கு இதே அனுபவம் சாத்தியமாகும். சொல்றார். அதிரும் கலல் அணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண. உன்னுடைய திருவடியில் அபயம் அபயம்னு கத்தக்கூடிய நான் என்னை காப்பாத்துன்னு காப்பாத்துன்னு கத்துறேன். நீ அபயம்னு உன் திருவடியில என்னை வச்சுக்கன்னு சொல்றார். இப்படி திருவடியில வச்சுக்கன்னு சொன்ன அடுத்து சொல்றார், சுவாமி எங்க இருந்தாராம்? உள்ள புகுவாருன்னு சொன்னாரா? எங்க இருந்தாராம்? இதயத்துக்குள்ள போய் சுவாமி ஒளி அப்படியே ஜோதி பிரகாசமா ஒளிரக்கூடிய அந்த தன்மை உள்ளுக்குள்ள தெரியுது. உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு தின்பண்டம், உதாரணத்துக்கு நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி அந்த உணர்வு வருதோ, அதே மாதிரி முருகன் உள்ளுக்குள்ள போகணும்னா உள்ளுக்குள்ள ஒரு தனி உணர்வு ஏற்படுது. அதை 2வது வரியில பதிவு பண்றார். இதய தனிலிருந்து கிருபையாகி, என் இதயத்துக்குள்ள உட்கார்ந்து நீ வெளியிருந்து எனக்கு அருள் பண்ணக்கூடாது, உள்ள இருந்து கிருபை பண்ணணும். அதுக்கு அடுத்து சொல்றார், இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், கவலைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துயரங்களுடைய கூட்டங்களை எல்லாம் பரிபூரணமாக அழித்து எனக்கு அருள்வாயே. எங்கிருந்து அருள்வாயே? இதயத்துக்குள்ளிருந்து அருள்வாயே. ஏன் வெளியிருந்தீங்கன்னா நீ எப்போவாது வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம், ஆனா எனக்குள்ள எப்பவும் நீ இருக்கணும். அது எப்படி இருக்குமா? கிருபையாகி இருக்கணும்ன்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. நடனமாடக்கூடிய நடராஜ பெருமான், அந்த நடராஜ பெருமானுக்கு சமமான ஒருவர் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட நடராஜருடைய பாதியாக இருக்கக்கூடிய உமையம்மை தந்த குழந்தையே. அதுக்கடுத்து சொல்றார், பதி எங்கிலும் இருந்து விளையாடி. ஒரு இடத்துல அருணகிரிநாதர் உட்கார்ந்து இந்த தியானத்துல இந்த திருப்புகள் பாடுறார். உலகத்துல இருக்க எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லா இடமும் முருகப்பெருமானாக காட்சி தருகிறார். அதை சொல்றார், பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்றார். அதாவது எல்லா இடத்துல இருந்தாலும் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கியோ அதே மாதிரி எல்லா மலைகள்லையும் நீ இருக்கக்கூடிய காட்சி எனக்கு புலப்படுகிறது. இப்ப நீங்க இந்த திருப்புகள் எடுத்தீங்கன்னா அருணகிரிநாதர் மேலோட்டமா பார்த்தோம்னா இதுதான் ஒரு அர்த்தம். அதாவது அதிடம் கூடிய சிலம்பணிந்த முருகப்பெருமானே, என்னுடைய இதயத்திலிருந்து எனக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கவலைகள் எல்லாம் நீக்கி நடராஜருக்கும் சிவகாமியும் தந்த அற்புத சிவபாலனே, என்னுடைய கவலைகளை நீக்கும் பொருட்டு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கியோ அதே மாதிரி நீ எல்லா குன்றுகள்லையும் இருக்கிற பெருமாளேன்னு சொல்றார். இது மேலோட்டமா பார்த்தா இதுதான் அர்த்தம். ஆனா உள்ளுக்குள்ள அருணகிரிநாதர் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அமிர்தம் வேற. என்ன அப்படின்னா, நான் இந்த திருப்புகள் அனுபவ சாத்தியப்படுத்தும்னு சொன்னனே. எப்படி அனுபவ சாத்தியப்படுத்தும்? இந்த திருப்புகளை நித்தியம் பாராயணம் பண்றவங்களுக்கு முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய சிலம்பு ஒலி கேட்கும், சுவாமியினுடைய வரக்கூடிய சப்தம் கேட்கும். என்ன சார் இது, இதெல்லாம் கேட்குமா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இதெல்லாம் நம்பி பாராயணம் பண்ணுனா அனுபவ சாத்தியப்படும். இதை ஏற்று இந்த உணர்வு நிலைக்கு போக முடியாதவங்களுக்கு இது ஏற்படாது. ஆனால் இந்த உணர்வு நிலைக்கு நம்மளை ஏற்றிட்டு போகணுன்னு தான் அருணகிரிநாதர் இவ்வளோ முயற்சி பண்ணுறார். அப்போ இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணால் சுவாமியினுடைய சிலம்பு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் சுவாமியினுடைய அகக்காட்சி நம்மளுடைய மனசுல முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு குன்றில் இருக்கக்கூடிய காட்சி தெரியும்னு சொல்றார். அதனாலதான் பல குன்றில் இருக்கும் பெருமானேன்னு சொல்றார். இந்த திருப்புகளை பாட 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 நமக்கு கர்மவினையின் காரணமாக ஏற்படக்கூடிய பல தடைகள் படிப்படியாக அதுவே விலகிடும். நம்ம முயற்சி பண்ண வேண்டாம், அதுவே விலகிடும். முருகனை மனதார எண்ணி திருப்புகள் பாடுனா அவங்க முயற்சி பண்ணி சுவாமி இந்த கஷ்டமெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம்.
அவங்க முருகனை நினைக்கிற மாத்திரத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகிருமா. அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். எல்லா இடத்திலும் இருக்க முருகப்பெருமானை ஒரு இடத்துல இருந்து தரிசனம் பண்ணுவதற்காக சுவாமி ஏற்படுத்தி கொடுத்த அற்புத திருப்புகள் தான் அதிரும் கடல் பணிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத திருப்புகள். இந்த திருப்புகளை கீழே கொடுத்துட்ற, தவறாமல் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயம்